இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாய் ஓசியா என்ற புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே 1, 2, 3 வசனங்களை வாசிக்கிறேன். கர்த்தரிடத்தில் திரும்புவோம் வாருங்கள். நம்மை பீறினார், அவரே நம்மை குணமாக்குவார். நம்மை அடித்தார், அவரே நம்முடைய காயங்களை கட்டுவார். 2 நாளைக்கு பின்பு அவர் நம்மை உயிர்ப்பிப்பார். 3ஆம் நாளிலே நம்மை எழுப்புவார். அப்பொழுது நாம் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருப்போம். இங்கே மனம் திரும்புதலுக்குரிய ஒரு வாக்குத்தத்தமான வார்த்தை இங்கு இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரிடத்தில் திரும்புகிறார்கள். தங்கள் பாவத்தை விட்டு, தங்கள் அக்கிரமத்தை விட்டு, அவர்கள் செய்த தேவனுக்கு விரோதமாய் செய்த துரோகத்தை விட்டு, தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்தது விட்டு அவர்கள் மனம் திரும்புகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்ததினாலே தேவன் அவர்களை அசிரியன் பாபிலோனின் ராஜாவை அனுப்பி அவர்களை அடித்தார், பீறினார், கிழித்து போட்டார். அவர்களை காயப்பட, அவர்களை வேதனைப்படுத்த ஒப்பு கொடுத்தார். ஆகினாலே அவர்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. இவைகளிலிருந்து அவர்கள் குணமாக்கப்படுகிறதற்கு அவர்கள் தங்களை திருத்தி கொண்டார்கள், தங்களை மாற்றிக்கொண்டார்கள். அப்படி மாற்றிக்கொள்ளும் பொழுது அவர்கள் வாழ்க்கையிலே தேவன் என்ன செய்கிறார்? அவர்களை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. நண்பு தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்த நாட்களில் வியாதிஸ்தனை கண்டு அவர் சொன்னார், உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ, நீ குணமாக்கப்பட்டாய், நீ ரட்சிக்கப்பட்டாய் என்று சொல்கிறார். ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது அவன் குணமாக்கப்படுகிறான். எப்படி? சரீர பிரகாரமாக, ஆத்துமாவிலே, ஆவிலே, சிந்தையிலே முழுவதும் அவனுடைய வாழ்க்கை குணமாக்கப்படுகிறது. காயங்கள் எல்லாம் சீராக்கப்படுகிறது. அவன் சுக வியாதி, அவனுடைய வியாதியிலிருந்து அவன் விடுதலையாக்கப்படுகிறான். இங்க அதுதான் நடக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் மனம் திரும்பும் பொழுது, கர்த்தரிடத்தில் திரும்பும் பொழுது அவர்கள் என்ன செய்யப்படுகிறார்கள்? குணமாக்கப்படுகிறார்கள். அவர்கள் காயங்கள் கட்டப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அவர்கள் மரித்து போயிருந்தார்கள். அதாவது தேவ கிருபையிலே, அபிஷேகத்திலே, பரிசுத்தாவின் நிறைவிலே, தேவனை தேடுகிறதுல அவர்கள் மரித்து போயிருந்தார்கள். இப்பொழுது உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். உலர்ந்த எலும்புகள் உயிர்ப்பிக்கப்பட்டது. அப்படி அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். ஆவியானுடைய வல்லமையால் நிரப்பப்படுகிறார்கள். இயேசு கிறிஸ்துவின் மீட்பினாலே அவர்கள் உயிர்ப்பிக்கப்படுகிறார்கள். உயிர்ப்பிக்கப்பட்டு 3ஆம் நாளிலே அவர்களை எழுப்புகிறார் ஆண்டவர். அவர் எப்படி 3ஆம் நாள் எழுந்தருளினாரோ அப்படி அவர்களை எழுப்பி அப்பொழுது நான் அவருடைய சமூகத்தில் பிழைத்திருக்கும்படி செய்தார். ஆமென். நண்பர்களே, பிள்ளைகளே, கர்த்தர் நம்மை உயிர்ப்பிக்கிறவர். நம்மளை எழுப்பி உன்னதங்களை உட்கார வைத்திருக்கிறார். அவர் உயிரோடு எழும்பி, அது மாத்திரமல்ல, அவர் பிழைத்திருக்கும்படி செய்திருக்கிறார். பாவத்திலே மரித்து போயிருந்தோம், சாபத்திலே மரித்து போயிருந்தோம், பிசாசின் பிள்ளைகளாக இப்பொழுது பிழைக்கும்படி செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே, அப்படி மீட்பினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். அப்பொழுது மாத்திரமல்ல, 3வது அப்போது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல் ஆயத்தமாக இருக்கிறது. அவர் மழை போல பூமியின் மேல் பெய்யும், முன்மாறி பின்மாறி போலவும் நம்மிடத்தில் வருவார். மனம் திரும்பும் பொழுது தேவனுடைய ரட்சிப்பு வரும், அவருடைய ஆசீர்வாதங்கள் வரும், அவருடைய சுகம் ஆரோக்கியம் வரும், அவருடைய விடுதலை வரும். அவர் நம்மிடத்தில் வருவார். என் அன்புடைய பிள்ளைகளை, இந்த ஓசியா புத்தகம் பாவத்திலிருந்து மனம் திரும்பின இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காயங்களை கட்டி அவர்களை குணமாக்கி, அவர்களை ரட்சித்து, அவர்களை விடுதலையாக்கி, அவர்களை ஆசீர்வதிக்கிறதை பார்க்க முடிகிறது. 2வது, யோபு என்ற புஸ்தகத்தில் ஒரு பரிசுத்தவானை காயப்படுத்தி, அவர் பரிசுத்தவானை காயப்படுத்தி தேவன் பாருங்க அவனை குணமாக்குகிறார். இதோ தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவன், ஆகையால் சர்வவல்லுடைய சிட்சை அற்பமா எண்ணாதிரும். அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. இங்கே யோபுக்கு அவருடைய நண்பர் சொல்லுகிறார், எலிப்பாஸ் யோபிடத்திலே சொல்லுகிறார் என்னவென்றால், அவர்தான் அடிக்கிறார், அவர்தான் காயங்களை கட்டுகிறார் என்று சொல்லி. இங்கே ஒரு நீதிமானுக்கு வருகிற சோதனை, பரிசுத்தவானுக்கு வருகிற பாடு,
நல்லவனுக்கு வருகிற காயங்கள், உத்தமமாய் வாழுகிறவர்களுக்கு வருகிற பலவிதமான பாடுகள். இங்க யோபு உத்தமத்துல இருக்கிறார், நல்லவராக இருக்கிறார், பரிசுத்தமான தேவனுடைய மனிதர், நீதிமானவர். அவர் நீதியில, உத்தமத்துல, விசுவாசத்துல உறுதியாய் நிற்கும் பொழுதும் அவருக்கு பாடு. பாருங்கள், அப்படிப்பட்ட நீதிமான் எப்படி காயப்படுத்தப்படுகிறார்? பிசாசினால் காயப்படுத்தப்படுகிறார். ஆண்டவரும் அவரை ஒப்பு கொடுக்கிறார். எப்படி என்றால், யோபு சமுதாயத்திலே நீதிமானாக, பரிசுத்தவானாக, சத்தியமுள்ளவனாக, தேவனை பின்பற்றுகிற ஒரு விசுவாசம் உள்ள தேவ மனிதனாக இருக்கிறார். உறவுகள் மத்தியிலே பரலோகத்தின் தேவன் சாட்சி எடுக்கிறார் யோபை குறித்து. அப்போ பரலோகத்திலும் அவருக்கு சாட்சி, உத்தமன், பரிசுத்தவான், நீதிமான் என்கிற ஒரு சாட்சி, சத்தியத்தை பிடித்து நடக்கிறவன் என்கிற ஒரு சாட்சி. இப்போ பிசாசிடத்திலும் தேவன் சொல்லுகிறார் அவருடைய உத்தமத்தை, நீதியை, பரிசுத்தத்தை. பிசாசு அவரை முழுதும் அடித்து காயப்படுத்தினார். ஆனால் தேவன் அவருடைய காயங்களை ஆற்றுகிறார். எப்படி தெரியுமா? ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்து அவர் மறுபடியும் அவரை உயிர்ப்பித்து, பரிசுத்தவானை, நீதிமானை தூக்கி எடுத்து அவருடைய சிறையிருப்பை மாற்றி, அவருடைய நம்பிக்கை, அவருடைய ஜெபம், அவருடைய வேத வாசிப்பு, அவர் சமுதாயத்திலே வாழ்ந்த, தேவனுக்காக வாழ்ந்த வாழ்க்கை வீணாகாதபடிக்கு மறுபடியும் அவரை கட்டுவிக்கிறார், மறுபடியும் எழும்ப செய்கிறார், மறுபடியும் அவரை ஆசீர்வதிக்கிறார். யோபுடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்றி அவர் இழந்த எல்லா ஆசீர்வாதங்களும் மறுபடியும் வருகிறது. அவருடைய சரீரத்தின் புண்கள் எல்லாம் மாறுகிறது. மறுபடியும் அவருக்கு மறுபிறப்பை இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவன் உண்டாக்குகிறார். ஆமென் என்பது என்னுடைய பிள்ளைகளை, உத்தமத்துல, பரிசுத்தத்துல, நீதியில நாம் நிற்கும் பொழுது பாடுகள் வரும் இல்லையா? நீதிமானுக்கு வரும் பாடுகள் அநேகம். அவை எல்லாவற்றிலிருந்து தேவன் அவனை விடுவிக்கிறார் இல்லையா? நீதிமானுடைய துன்பத்தை தேவன் அறிந்திருக்கிறார். அப்போ நம்மை அறிந்திருக்கிற தேவன், நம் பாடுகளை அறிகிறவன். அப்போ நம்முடைய காயங்களை கட்டுவார், நம்ம விடுவிப்பார். கவலைப்படாதீங்க. உங்களுடைய ஜெபமும், உங்களுடைய கண்ணீரும், உங்களுடைய வேத வாசிப்பும், உங்களுடைய பரிசுத்தமும் வீண் போகாது. கர்த்தர் நிச்சயம் ஒரு காரியங்களை செய்வார். அல்லேலூயா. மூன்றாவதா என் நண்பர்களுடைய பிள்ளைகள், ஊழியத்தில் வருகிற காயங்கள். பவுல் ஊழியம் செய்யும் பொழுது அப்போஸ்தலர் இந்த புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் அடித்து தொங்கவிடப்பட்டிருக்கும் பொழுது அவன் பாடி துதிக்கிறான். பாடி துதிக்கும் பொழுது அங்கிருந்த எல்லாருடைய கட்டுகளும் அவிழ்க்கப்படுகிறது. ஆமென் என்பதனுடைய பிள்ளைகளை, ஊழியத்தின் நிமித்த பாடுகள், காயங்கள் வருகிறது என்றால் அந்த காயங்கள் எல்லாம் மற்றவர்களை ரட்சிக்கிறது. பாடுகள் எல்லாம் மற்றவர்களை ரட்சிக்கிறது, மற்றவர்களுக்கு விடுதலை கொடுக்கிறது. நமக்கும் விடுதலை, அவர்களுக்கும் விடுதலை. அதுதான் காயங்கள். பார்த்தீங்களா? ஆண்டவர் அடித்து காயம் கட்டுறது எத்தனை வித்தியாசம் இருக்கு பாருங்க. பாவத்திலிருந்து மனம் திரும்பும் பொழுது காயங்களை ஆற்றுகிறார். பாவம் செய்யும் பொழுது காயங்கள் உண்டாகிறது. இரண்டாவது, பரிசுத்தமாய் வாழும் பொழுதும் காயங்கள் உண்டாகிறது. ஆனால் பாவத்திலிருந்து வாழுகிறவர்களுக்கு பிழைப்பு உண்டாகிறது. பரிசுத்தவான்களுக்கு மறுபடியும் இழந்த ஸ்தானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஊழியத்திலே காயங்கள் படும் பொழுது மற்றவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், நமக்கும் விடுதலை வருகிறது, ஊழியங்கள் வளருகிறது, ஒரு எழுப்புதல் உண்டாகிறது. அதனால் என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் சிக்ஷிக்கப்படும் பொழுது பயப்படாதிருங்கள். கர்த்தர் ஏதோ ஒரு பெரியதான காரியத்தை செய்ய போகிறார். ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகிறார். உங்களை கட்டி எழுப்ப போகிறார். நீங்கள் கர்த்தரை மாத்திரம் நம்பியிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, வானத்துக்கு பூமிக்கு தேவனாய் கர்த்தாவே, இதை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் நீர் உயிர்ப்பிப்பீராக, அவர்களை பிழைக்க வைப்பீராக, உடைய எழுப்புவீராக, உடைய காயங்களை கட்டுவீராக. ஒருவேளை பாவத்தினால் வந்த காயங்களை சுகமாக்குங்க. பரிசுத்தமாய் வாழ்கிறதுனால் வருகிற காயங்களை கட்டி நீர் சிறையிருப்பு திருப்பி அவர்களை ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, ஊழியத்தின் நிமித்தம் வருகிற பாடுகள், காயங்களை நீக்கி ஆண்டவரே, அந்த காயத்தின் நிமித்தம், அந்த பாடுகளை நிமித்தம் அநேகரை ரட்சிக்கக்கூடிய ஒரு எழுப்புதலை கர்த்தர் உண்டாக்குங்க. ஆண்டவரை உண்டாக்குங்க அப்பா, ஆண்டவரை உண்டாக்குங்க. எங்கள் காயங்களை கட்டி எங்களை வாழ வேண்டும்.